வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்றும் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையான ஹோட்டல் சாம்பார் இன்றைக்கி நம்ம வைக்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பருப்பு 100 கிராம் எடுத்துக்கோங்க. தக்காளி 2 தக்காளி. அப்புறம் இதுக்கு யூஸ் பண்ணுற போகிற காய்கறி நான் முருங்கைக்காய், அவரைக்காய், கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பெருசாக நறுக்குனது, அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் பூண்டு, பொடி பண்ணுறதுக்கு காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன், காஞ்ச மிளகா பெரிய குண்டு காஞ்ச மிளகா ஒரு 6 எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள், அப்புறம் கருவேப்பில்லை, அப்புறம் துருவின தேங்காய், அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் பெருங்காயம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மசாலா செய்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு, மல்லி, அப்புறம் சீரகம், அப்புறம் உளுந்து, வெந்தயம், கடுகு இது எல்லாத்தையுமே நல்லா உள்ளே போட்டு நம்ம அப்படியே பொரிச்சிக்கலாம். இது நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வறுத்துக்கங்க. இப்போது இது பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை எடுத்து நல்லா காற்றுல நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடாயில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த வறுத்த கடாயில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஒரு 6 பூண்டு சேர்த்துக்கங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இதில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு 4 ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா நம்ம இந்த மாதிரி வறுத்துக்கலாம். இப்போது இந்த தக்காளி வெங்காயம் தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு தனி பிளேட்டில் எடுத்து கொஞ்ச நேரம் நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது இந்த மசாலா நம்ம வறுத்து எடுத்து வச்ச மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சிக்கலாம். இதில் தண்ணி விடாமல் அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போது இது நல்லா பொடியை அரைச்சாச்சு. இதில் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பூண்டு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்ல ஒரு பேஸ்ட் பதத்தில் இந்த மசாலா, அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, நல்லா இந்த மாதிரி குண்டு காஞ்ச மிளகா ஒரு 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 6 பூண்டு, சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் சின்ன வெங்காயம், இது நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறியை சேர்த்துக்கலாம். கேரட் ஒரு கேரட், 100 கிராம் அவரைக்காய் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய் எப்பயுமே சாம்பாருக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இது கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இதை நல்லா வேக விட்டுருங்க. இந்த காய்கறி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இதில் மிச்சம் வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஃபுல்லாக வேக வேண்டாம். ஒரு அரை வேக்காடு தக்காளியாக இருந்தால் தான் அந்த சாம்பாரில் நல்லா மிதக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த ஜாரில் மிச்சம் இருக்கிற அந்த பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். இது நீங்கள் நல்லா கிளறும் போதே நல்ல ஒரு மணக்கிற ஸ்மெல்லு வரும். இப்போ இந்த மசாலா நல்லா ஒரு ஸ்மெல் வந்துருச்சு. இந்த ஒரு பச்சை ஸ்மெல்லு போயிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம்.
இதில் வந்து தேவைக்கேற்ற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுவோம். தண்ணி கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கங்க. ஸோ ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு காரம் அதோட அளவு பார்த்துட்டு நீங்கள் காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களோட மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காரம் போதும்னா இதில் இருக்கிற மசாலாவே போதும். உப்பு மட்டும் தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் சாம்பார் அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. இப்போ ஒரு கடாயில் சாம்பார் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 காஞ்ச மிளகா, 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் துருவன தேங்காய், ஒரு 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து எண்ணெயில் வறுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 20 கிராம் புளின்னு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விட்டுட்டு அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. போதும். நடுவில் வந்து உப்பு காரம் மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா சாம்பார் பொடி எதுவுமே சேர்க்கலை, அதே மாதிரி வீட்டு மிளகாத்தூளும் எதுவும் சேர்க்கலை. ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஞ்சம் காரம் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அடிஷ்னலாக அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வந்து தாளித்து வச்சுருக்கிற கடுகை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்மளோட கடுகு தாளிப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை வந்து நல்லா மேலே தூவிட்டு சுட சுட நீங்கள் பரிமாறலாம். டிஃபன் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இட்லி, பொங்கல், தோசை, வடை இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸ்க்காக வைக்கிற எக்ஸ்க்ளூசிவ் சாம்பார் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களோட ரெகுலர் ரெசிபி வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மறக்காமல் என்றும் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், கேள்விகள் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். வேறு ஒரு சுவையான ரெசிபி வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்றும் சமையல்.